शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अविरुद्ध विशेषणद्वय प्रभवत्वे विशिष्टयोर्द्वयोर्घटते न यदैकता तदा नितरां तत् विपरीतरूपयो। 167 168 இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்லியிருக்கார்? லட்சணை கண்டிப்பா ஆசிரியக்கணும். லட்சணை இல்லாமல் இங்க சாப்தபோதம் வர முடியாது. ஏன்னா அவிருத்த விசேஷணத்வய பிரபவத்தேது விசிஷ்டயோர் கடதே ந யதா ஏகதா. விசிஷ்டமான ரெண்டு பதார்த்தங்கள், அது ரெண்டும் ஏகமா வைக்க முடியாது. அந்த விசேஷணங்களுக்கு பரஸ்பர விரோதம் இல்லைன்னா கூட வைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பரஸ்பர விருத்தமான ரெண்டு விசேஷணங்கள், சர்வஜத்துவம் அல்பஜத்துவம், இப்படி இருக்கும் பொழுது லட்சணாவர்த்தி இல்லாமல் அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அத கேனசிதாத்மன ஈகதா வசனேன பிரதிபாத்தியதே தயோஹோ தது அசுந்தரம் அர்த்தமேதி ஸ்புடமேவம் திரிவிதாபி லட்சணா. இன்னொருத்தர் கேட்கிறார், லட்சணம் வேண்டாம், நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு விருத்த விசேஷணங்கள் இருக்கு. தத்துவம், தத்துனா சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம், சொன்னா அல்பஜத்துவ விசிஷ்ட சைதன்யம். இங்க வந்து சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் விருத்த விசேஷணங்கள். விருத்த விசேஷனம் விருத்தமாவே இருக்கட்டும், விசேஷத்துக்கு விரோதம் இல்லையே. அதனால ஏன அம்சேன விரோதோ நாஸ்தி தேன அம்சேன ஐக்கியம் உச்சதா. அப்படின்னா விசேஷாம்சத்துல விரோதம் கிடையாது, விசேஷணாம்சத்துல விரோதம் இருக்கட்டும். விசேஷாம்சத்துல விரோதம் இல்லாததுனால அந்த விசேஷாம்சத்துக்கு ஐக்கியம் சொல்லலாமே, சொல்லலாம், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன கேட்கிறார், இதுக்காக லட்சணா வேண்டாம் கேட்கிறார். லட்சணாவர்த்தி இல்லாமல அந்த எந்த இடத்துல விரோதம் இருக்கோ அது அப்படியே ஐக்கியம் ஆகட்டும், எந்த இடத்துல விரோதம் இருக்கோ அது அதுக்கு ஐக்கியம் வேண்டாம், அப்படி சொல்லலாமேன்னு கேட்கிறார். வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் கொடுக்கிறார். அத கேனசிதாத்மனா ஏகதா வசனேன பிரதிபாத்தியதே தயோஹோ தது அசுந்தரம். தது அசுந்தரம் அது கண்டனம். சாஸ்திர கிரந்தத்துல தது அசாரம் அப்படி எழுதுறா இல்லையா? இது சேர்ந்தா தது அயுக்தம் அப்படி எழுதுறார். இது சேர்ந்தா மைவம் தது அயுக்தம் தன் நிரஸ்தம், இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வருது இல்லையா? அதெல்லாம் ஸ்டைல். அந்த மாதிரி தது அசுந்தரம் சொன்னா அது சரியில்லை, அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். என்ன, லட்சணாவர்த்தி இல்லாமலே அவிருத்தமான அம்சம் சேரட்டும், விருத்தமான அம்சம் சேர வேண்டாம். விருத்தமான ரெண்டு விசேஷணத்துக்கு ஐக்கியம் வேண்டாம், அவிருத்தமான அம்சத்துக்கு ஐக்கியம் இருக்கட்டும். இதுக்கு லட்சணம்னு கேட்கிறாருனால் அவருக்காக சொல்ற அது அசுந்தரம். அப்படி முடியாது, லட்சணாவர்த்தி கண்டிப்பா ஒத்துண்டாகணும். ஏன்னா ஒரு பதம் விசேஷண விசிஷ்டமான அர்த்தத்தை தான் பிரைமரி மீனிங் வரும், அப்படிதான் கிடைக்குது. இப்போ லட்சணம் இல்லைன்னா நார்மலா எந்த பதமா இருந்தாலும் கடகா சொன்னா கடத்த விசிஷ்டம் அப்படிதான் அர்த்தம் கிரகிக்க முடியும். கேவலம் வெட்டி அப்படி அர்த்தம் கிரகிக்கவே முடியாது. நமக்கு தேவைப்படுறது என்ன, கேவலம் வெட்டின்னு தேவைப்படுறதுன்னா அதனால அதுக்கு லட்சணம் இல்லாமல் முடியாது, வச்சனம் சக்தியினாலும் முடியாது. அது சொல்லுங்க பாருங்க. அத கேனசிதாத்மனா ஏகதா, கேனசிதாத்மனா விசேஷாம்சேனா அர்த்தம். கேனசிதாத்மனா விசேஷாம்சேனா ஏகதா வச்சனேன பிரதிபாத்தியதே. வச்சனேன பிரதிபாத்தியதேனா சக்தியா பிரதிபாத்தியதே சொன்னால் தயோஹோ தது அசுந்தரம், அது சரியில்லை, ரமணீயம் இல்லை, தது அரமணீயம், அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். என்ன காரணம்? என்ன, அஸ்தமேதிகி புதமேவம் திரிவிதாபி லட்சணா. லட்சணாவர்த்தி என்ற விற்த்தியே அர்த்தமா போயிடும். அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒத்துண்டார்கள் நீங்க சொல்றத அங்கீகரித்தால் என்ன வரும்?
லட்சணாவிருத்தி எங்கேயும் தேவையில்லைன்னு வரும். நமக்கு இஷ்டப்படியா அர்த்தம் சொல்லலாம். எல்லா இடத்திலும் வந்து சக்தி தான். ஏன்னா நமக்கு அந்த அர்த்தம் இஷ்டம் இல்லை, எந்த அர்த்தம் இஷ்டமோ அந்த அர்த்தத்தை எடுக்கிறது. அப்படி எப்படி எடுக்க முடியும்? நமக்கு இந்த மாதிரி ஒரு தாற்பயம் இருக்குன்னா அந்த தாற்பயத்துக்கு உபயுக்தமான சம்பிரதாயத்துல அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி அவன் முதல் எடுக்கிறது ஒன்றும் இல்லையே. என்ன எடுக்கிறது முடியாது இல்லையா? அந்த அந்த மாதிரி ஒரு பதார்த்தோபஸ்திதி வேணும். எப்பேற்பட்ட சாப்தபோதம் நமக்கு வேணுமோ அப்பேற்பட்ட பதார்த்தோபஸ்திதி வேணும். அது முக்கிய விற்த்தியினால கிடைக்காதுன்னா லட்சணாவிற்த்தியை ஆசிரியத்து தான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி எந்த அம்சத்துல விரோதம் இல்லையோ அந்த அம்சத்துல ஐக்கியம் சொல்லட்டும் சொன்னால் அந்த ஐக்கியம் அந்த அம்சம் மட்டுமா பாதிக்கணும். இது ஸ்பஷ்டமாக கிரகிக்க வேண்டிய விஷயம். இப்ப சைதன்ய அம்சத்துக்கு தானே அவிரோதம், விசேஷண அம்சத்துக்கு விரோதம் இருக்கு. அப்ப எந்த அம்சத்துக்கு விரோதம் இல்லை? சைதன்ய அம்சத்துக்கு விரோதம் இல்லை. அது வந்து விசேஷம். இப்போ சைதன்யத்துக்கு மட்டுமா ஐக்கியம் சொல்லணும்னால் சைதன்யம் மட்டுமா முதல் மனசுல வரணும். அந்த பதத்தில் இருந்த சைதன்யம் மட்டுமா தெரியணும். சைதன்யம் மட்டுமா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தற்பதத்தினுடைய சக்தியினால சர்வஜத்துவ விசிஷ்டம் சைதன்யம் தான் தெரியுது. சைதன்யம் மட்டுமா தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ சைதன்யம் மட்டுமா தெரிஞ்ச அப்புறம் தான் ஐக்கியம் சொல்ல முடியும். அதனால சைதன்யம் மட்டுமா பதார்த்த ஞானம் வேணும்னா அதுக்கு லட்சணாவிருத்தி வேணும். இல்லைன்னா எங்கேயும் லட்சணாவிருத்தி வேண்டாம் வந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. சாபாசாஜானவாச்சி எதி பவதி புனர் பிரம்மசப்த பதா அகம் சப்தோஹங்காரவாச்சி பவதி தஹதி லக்ஷணா தத்ர பக்ஷே நௌரேஷா ரௌதி லோகம் தஹதி விஷதரோ ரஜ்ஜுரக்ரே தவாசா இத்யேவ ஆத்மா இத்யத்ரேவ ஆத்மவஸ்துன்யபி பவது ஜஹல் லக்ஷணா கோ விரோதா. இது இன்னொரு பட்சம். இந்த வரைக்கும் நம்ம என்ன வச்சுருக்கோம்? தத்துவமசி வாக்கியத்துல ரெண்டு பதத்திலும் ஜஹத ஜஹல் லட்சணான்னு வச்சுருக்கோம். ஆனால் இன்னொரு பட்சமும் இருக்கு. ஜஹல் லட்சணா ஜஹத் அஜஹல் லட்சணம் வேண்டாம், ஜஹல் லட்சணையாவே இருக்கட்டும். ரெண்டு பதத்திலும் ஜஹல் லட்சணம். அது எப்படின்னா முதல் ஜஹல் லட்சணம்னா என்ன, ஜஹல் லட்சணம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். இருக்கிற அர்த்தத்தை மொத்தமாவே விட்டு வேற அர்த்தத்தை கிரகிக்கிறதா இருந்தால் ஜஹல் லட்சணா. ஜஹத்னா தெஜத்துன்னு அர்த்தம். நீங்க ஜஹல் லட்சணா சொல்ற இடத்துல தெஜல் லட்சணம் சொல்லலாம். தெஜல் லட்சணம் அப்படி சொல்ல முடியாது. அப்படி விவகாரம் இல்லை. அப்படிதான் அர்த்தம். ஜஹல் லட்சணா இருக்கிற அர்த்தத்தை மொத்தமாவே விட்டு இன்னொரு அர்த்தத்தை எடுக்கிறதா இருந்தால் அங்க ஜஹல் லட்சணம். இந்த வரைக்கும் எப்படி சொன்னோம்? ஜஹல் லட்சணம் இல்லை. ஏன்னா விசேஷாம்சத்தை விடுறது இல்லையே. விசேஷாம்சம் பரமார்த்த சத்தியம். தற்பதத்தினுடைய வாக்கியார்த்தம் என்ன? சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம். சைதன்யம் விசேஷம். அது பரமார்த்த சத்தியம் தானே. அந்த மாதிரி தொம்பதத்தினுடைய வாக்கியார்த்தம் அல்பஜத்துவ விசிஷ்ட சைதன்யம். அது பரமார்த்த சத்தியமா இருக்கு. ரெண்டு இடத்திலும் சைதன்யம் பரமார்த்த சத்தியமா இருக்கிறதுனால அந்த சைதன்யத்தை நிறுத்துறது, விசேஷணத்தை விடுறது. ஏகதேச ஸ்வீகாரா ஏகதேச பரித்தியாகம். அப்படி இருக்கும்பொழுது ஜஹல் லட்சணா சொன்னோம் இந்த வரைக்கும். இப்போ இன்னொரு பக்ஷாந்தரம். அப்படி வேண்டாம், ஜஹல் லட்சணம் கூட சொல்லலாம். இருக்கிற அர்த்தத்தை மொத்தமாவே விட்டு வேற அர்த்தம் சொல்லுது. அது எப்படின்னா சாபாசாஜானவாச்சி பவதி எதி பவதி புனர் பிரம்ம சப்தா. இப்போ பிரம்ம சப்தம் இருக்கு, அகம் சப்தம் இருக்கு. இது தத்துவமசி இல்ல, அகம் பிரம்மாஸ்மி. அங்க அகம் பிரம்மாஸ்மி வச்சுட்டு பேசுற தத்துவமசி கூட அப்படி சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். பாருங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மன்னா என்ன? இந்த வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தோம்? சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம். அந்த சைதன்யம் பரமார்த்த சத்தியம், சர்வஜத்துவம் மிச்சம். இதுதானே சர்வஜத்துவம் என்றது ஒரு பிரபஞ்சத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனால அது பொய், உண்மை இல்லை. ஆனா சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம் உண்மை. இதுதானே வச்சுட்டு இருக்கோம். ஆனால்
சைதன்ய ஆபாசம் தெரியுமா? சிதாபாசம். ஆமா ஆமா, ஜீவன் சைதன்ய ஆபாசம் இருந்தால் ஈஸ்வரனும் சைதன்ய ஆபாசம் தான். இந்த ஆபாசவாதம் தெரியுமா? ஆபாசவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபாசவாதம் தான். அத ஜீவஸ்வரூபமே மித்யா, ஜீவன் என்ற அந்த பொருள் பூர்ணமாவே மித்யா, ஈஸ்வரனே மித்யா, அப்படி ஒரு பட்சம். ரெண்டுத்துக்கும் சாட்சி ஸ்வரூபம் சத்தியம். ஈஸ்வர சாட்சி, ஜீவ சாட்சி, ஈஸ்வரன் ஜீவன், இப்படி நாலா பிரிச்சுக்கணும். ஜீவன் ஜீவனால் அகம்னு தெரியக்கூடிய அந்த பொருள், இத டோட்டல் மித்யா. அகம் என்ற சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் என்ன? ஜீவன். அது யாரு? இந்த ஆபாசம், சிதாபாசம். அது பூர்ணமாவே மித்யா. மித்யா அது பாதிக்க வேண்டியது, அப்படியே பூர்ணமா விசேஷாம்சம் நிறுத்துறது இல்லை. விசேஷமும் விசேஷமும் எல்லாமே பாதிக்க வேண்டியது. அந்த மாதிரி ஈஸ்வரனும் அப்படிதான். ஈஸ்வரன் தான் மாயா விசிஷ்ட சைதன்யம், சைதன்ய ஆபாசம். சைதன்யம் மட்டும் இல்லை, சைதன்யம் சொல்ல வேண்டாம், சைதன்யத்தினுடைய ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு என்ன சொல்றது, பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் ரெண்டும் மற்ற பட்சத்திலும் பிரதிபிம்பம் தான். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம். பிரதிபிம்பம் சத்தியம் மித்யான்னு ரெண்டு வாதம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் அதனுடைய அடிப்படையான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னாதான் அந்த ஓரளவுக்கு இதை புரிய வைக்க முடியும். அதுதான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எப்படி இதை புரிய வைக்கிறது. பிரதிபிம்பம் சத்தியம் மித்யான்னு ரெண்டு பட்சம் இருக்கு தெரியுமா? பிரதிபிம்பம் சத்தியம் ஒரு பட்சம். ஆமா, விவரண பட்சத்துல சத்தியம் வேற, வார்த்தைக்கார பட்சம் இருக்கு, அங்க மித்யான்னு சொல்றது. ரெண்டு ரீதி இருக்கு. பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்னா ரெண்டா? அங்கேயும் ரெண்டு வாதம் இருக்கு. பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுன்னு சொல்லும்போது சத்தியம், ரெண்டும் சொன்னா மித்யா. ரெண்டு பட்சம் இருக்கு. அதுல பிரதிபிம்பம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவம் என்ன? ஒரு மிரர்ல முகம் பார்க்கும் பொழுது அந்த மிரர்ல பார்க்கக்கூடிய முகம், இந்த முகமும் ஒண்ணு நம்மளுடைய அனுபவமா, ரெண்டு அனுபவமா? ஏன் எப்படி ஒண்ணு அங்கே இருக்கு இல்லையா? ஒண்ணு அங்கே இருக்கு, ஒண்ணு இங்கே இருக்கு. அது எப்படி ஒண்ணா ஆக முடியும்? இங்கே இருக்கிறது அங்க தெரியறதுன்னு சொல்லுவா. ஒண்ணு சொன்னோம்னா என்ன சொன்னோம்? இங்க இருக்கிற முகமே அங்க தெரியுது. ஏன்னா மம முகம்னு சரியான அனுபவம் இல்லையா? இதம் மம முகம் தானே நம்ம தெரிஞ்சவா எப்படி சொல்லுவா? மம முகம். ஒன்னும் தெரியாத குழந்தை என்ன சொல்லுவா? வேற ஏதோ தெரியுது, மம முகம் சொல்ல மாட்டான். அப்போ குழந்தைய திருத்துறது. அப்படி இல்லப்பா, அது உன்னுடைய முகம். என்னுடைய முகம் இங்கே இருக்கே கேட்டா என்ன சொல்றது? அம்மா அங்கே இருக்கு, அதுதான் அங்க தெரியுது. இப்ப அங்க தெரியறது இங்க இருக்கிற முகம்தான் என்ற அனுபவத்துக்கு நீங்க வேல்யூ கொடுக்கறதா இருந்தால் பிம்ப பிரதிபையோர் ஐக்கியம் சரியா போச்சா? இந்த ஐக்கியவாதத்துல இங்க இருக்கிற முகம் சத்தியமா இருக்கிறதுனால அது அபின்னம் தரது சத்தியம். இங்க இருக்கிற முகம் சத்தியம் தானே? சத்தியம் தான் வியாவகாரிக சத்தியம். அதனால அந்த மிரரில் தெரியக்கூடிய முகமும் சத்தியம். ஏன்னா அது ஐக்கியமாச்ச ஒண்ணுதானே, அதனால அது சத்தியம். ஆனால் இன்னொரு வாதம் இதை விட்டு வெளியில் வாங்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும், உபாதி தேவைப்படுறது இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு என்ன அனுபவம்னா இங்க இருக்கிற முகமே அங்க தெரியறது. அங்க தெரியறதுக்கு காரணம் தர்ப்பணம். தர்ப்பணம் இல்லாம தெரியும்னு சொல்லல. தர்ப்பணம் இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அங்க அந்த தர்ப்பண தேசத்துல ஒரு புது முகம் உற்பத்தி ஆகிறது இல்லை. சுத்தியில பிராதிபாசிக ரஜிதம் உற்பத்தியதேன்னு இருக்கு இல்லையா, அத்வைத பிரக்கிரியா, அந்த மாதிரி இல்லை. இது சோபாதிக பிரமம். இங்க இருக்கிற முகமே அங்க இருக்கிற மாதிரி தெரியறது சொல்லணும். இது ஐக்கியவாதம். இதை விட்ட வெளியே வந்தா எப்படி இருக்கும்? வேதவாதமும் இருக்கு. அதுவும் அத்வைத ஏகதேசிகள் ஒத்துருக்க. வேதவாதத்துல என்னன்னா சுத்தியில இதம் ரஜனம் தெரியும் பொழுது அந்த சுத்தி தேசத்துல அனிர்வதனியம் ரஜனம் உற்பத்தியதையில சொல்றது இல்லையா? புது ஒரிஜினல் ரஜனம் இல்லை. பிராதிபாசிகம் அந்நதேவ கிஞ்சித் ரஜதம் தற்காலே உற்பத்தியதே. புரியுறது இல்லையா? இப்படி ஒரு பிரக்கிரியை இருக்க. இதே பிரக்கிரியை வச்சுட்ட
அந்த தர்ப்பணத்துல இந்த முகத்தினுடைய ஒரு ஆபாசம், தனி ஒரு பிராதிபாசிக முகம் உற்பத்தியதே. இப்படி ஒரு பட்சம் இருக்கு, இது ஒரு பட்சம் இருக்கு இருக்குது முதல் கிரகிச்சுக்கோங்க. அதுக்கும் சில நியாயங்கள் எல்லாம் சொல்லலாம், அது அப்புறம் பார்க்கலாம். இருக்கு முதல் வைக்கணும். அப்படின்னா பிம்ப பிரதிபிம்பவாதம் ரெண்டு விதமா இருக்கு. பிம்ப பிரதிபிம்பயோகோ ஐக்கியம் நிர்வாதம், பிம்ப பிரதிபிம்பயோகோ பேதம் நிர்வாதம். அந்த பேதவாதத்துல எப்படின்னா தர்ப்பண தேசத்துல சுத்தில ரஜதம் பிராதிபாசிக ரஜதம் உற்பத்தி ஆகிறது மாதிரி அனிர்வச்சனீயம் முகம் அந்நியதேவ உற்பத்தியதே. அந்த முகம் இந்த முகம் இல்லை. இந்த மாதிரி இதனுடைய ஒரு காயானா ரிஃப்ளெக்ஷன் தான். ஆனா ரிஃப்ளெக்ஷன் என்றது ஒரு பொது வஸ்து, ஒரு தனி பொருள். அப்படி பார்த்தால் ஐக்கியம் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப அது தனி அங்க தற்கால உற்பத்தி ஆகுதுன்னா இது தற்கால உற்பத்தம் இல்லை, இது ஏற்கனவே இங்கே இருக்கு. இந்த முகம் ஏற்கனவே இங்கே இருக்கு, ஆனா அது தற்கால உற்பத்தி ஆன முகம். அதனால அதுவும் இது ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க தெரியும். இப்படி வந்துருக்கு இல்லையா? இப்போ இந்த பிம்ப பிரதிபிம்ப வாதம் எல்லாம் எதுக்காக கொண்டு வந்து வேதாந்தத்துல என்ன இது? அந்த பிரக்கிரியை எதுக்கு? பிம்ப பிரதிபிம்ப விசாரத்தை ரிஃப்ளெக்ஷன் சொல்றதுக்கு சாஸ்திரம் வந்ததா? சயின்ஸ் கிடையாது. இது என்ன நிரூபணம் பண்றது? என்ன ஜெகத்து நிரூபணம் பண்ணணும்? சாமானியமா ஜெகத்து நிரூபணம் பண்றதுக்கு இல்ல. ஜீவேஸ்வர ஐக்கியம் எப்படி? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னு சொல்றதா இருந்தால் வேற மாதிரி தெரியறது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்காக தானே இந்த மாதிரி திருஷ்டாந்தங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னு சொல்றதா சாஸ்திர தத்துவமா இருந்தால் வேற வேற என்ற விவகாரம் எப்படி நடக்கிறது? இதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. பிம்ப பிரதிபிம்ப பாவம் மாதிரி இதுதானே பதில். அப்ப பிம்பமும் பிரதிபிம்பமும் உண்மையா ஒன்னா இருந்தாலும், பிம்பமும் பிரதிபிம்பமும் வேற இல்லை ஒன்னா இருந்தாலும், பிரதிபிம்பம் அங்கே தெரிகிறது, பிம்பம் இங்கே தெரிகிறது, இந்த மாதிரி சொல்லலாம். இது ஒரு சமாதானம். இது இப்போ நான் எப்படி சமாதானம் சொன்னேன்? ஐக்கியவாதத்தை வச்சு சமாதானம் சொன்னேன். பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்னா இருந்தாலும், பிம்பம் இங்க இருக்க, பிம்ப முகம் அத்திராஸ்தி, பிரதிபிம்பா தத்ராஸ்தி, பிம்பம் ஏவமஸ்தி, பிரதிபிம்பம் ஏவமஸ்தி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்னா இருந்தாலும், ஈஸ்வரன் பிம்பம், ஜீவன் பிரதிபிம்பமா இருக்கிறதுனால பிம்பம் வேற பிரதிபிம்பம் வேற இப்படியெல்லாம் லோக விவகாரத்தை நம்மளால சமாளிக்க முடியும். இது ஒரு சமாதானம். இந்த சமாதானத்துக்காக தான் இந்த வாதங்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப நான் எப்படி சமாதானம் சொன்னேன்? ஐக்கியவாதத்தை வச்சிருந்தேன். பிம்ப பிரதிபிம்பையோடு ஐக்கியம், அந்த வாதத்தை வச்சுட்டு சமாதானம் சொன்னேன். இப்ப பேதவாதிகள் என்ன பண்றார்? பேதவாதிகள் ஒன்றும் பண்ணல. பேதவாதிகளுடைய ஆசையம் பிம்பம் வேற பிரதிபிம்பம் வேற, ஐக்கியமே இல்லை இல்லையா? இப்போ ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்னா இருக்கும் பொழுதும் வேத விவகாரம் எப்படி என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு தானே இது வந்திருக்கு. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னால் பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்னா இருந்தாதானே கேள்விக்கு பதில் கொடுக்க முடியும். ஒன்னா இருந்தாலும் வேற வேற தெரியுது, ஓகே, கேள்விக்கு பதில் வந்துருக்கு. ஆனா நீங்க பிம்பமும் பிரதிபிம்பமும் வேற வேறன்னு சொன்னால் கேள்விக்கு எப்படி பதில் வரும்னு கேட்டால் அவளுடைய அபிப்பிராயம், இந்த ஈஸ்வரன் சொல்றதே அதுதான் உண்மை, ஜீவன் சொல்றது உண்மையே இல்லை, ஜீவன் என்றது உண்மையே கிடையாது. இது அவளுடைய வாதம். எப்படி? பிம்பம் தான் வாஸ்தவம், பிரதிபிம்பம் என்றது அதனுடைய ஆபாசம். பிம்பத்தினுடைய ஒரு ஆபாசம் தான் பிரதிபிம்பம். ஆபாசம் தான் சொல்ல முடியாது, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை. அதனால ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி வேறையா தெரியறதுன்னா, ஜீவன் தெரியறது அந்த பதார்த்தம் மொத்தமாவே போய், அந்த மாதிரி ஈஸ்வரன் தெரியறது, ஈஸ்வரன் அப்படிதான் சொல்லணும். ஈஸ்வரனும் ஈஸ்வரன் என்ற நிலைமையில அது போய் தான் கம்ப்ளீட்லி. இது ரெண்டும் விடணும். விட்டு என்ன எடுக்கணும்? சுத்தம் செய்யணும். ஜீவனுக்கும் ஒரு அடிப்படையா ஒரு சுத்த சைதன்யம் இருக்கு, ஜீவனுடைய சொரூபம் இல்லை. அது
ஜீவன் நம்ம தெரியக்கூடிய சொரூபம் கம்ப்ளீட்லி மித்யா. நம்ம தெரியாத இன்னொரு சொரூபம் அடிப்படையா இருக்கு, அதுதான் சத்தியம். அந்த மாதிரி ஈஸ்வரன் தெரியக்கூடிய அந்த சொரூபம் கம்ப்ளீட்லி மித்யா. அதுக்கும் ஜெய்சா ஒரு சுத்த சைதன்யம் இருக்கு, அதுதான் சத்தியம். அந்த சுத்த சைதன்யம் ஒண்ணு. இப்படி அர்த்தம் சொல்லணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு சுத்த சைதன்யத்தை ஐக்கியம் சொல்ற மாதிரி இருக்கு. தெரியக்கூடியது ரெண்டும் போய் ஓரளவுக்கு நான் சொன்னேன், இதுக்காக வரேன். இப்போ எப்படின்னா, இப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஈஸ்வரோ மித்யா ஜீவோ மித்யா நாச்ச. இந்த வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தோம், ஈஸ்வரோ ந மித்யா, ஈஸ்வரே விசேஷாம்சா மித்யா, விசேஷம் சத்தியம். ஜீவோ ந மித்யா, ஜீவே விசேஷணாம்சா மித்யா, விசேஷம் சத்தியம். அப்படிதானே? இப்ப சொல்லிட்டு இருக்கிறது அப்படி இல்லை. விசேஷமும் விசேஷம் எல்லாமே மித்யா. ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பதத்தினுடைய அர்த்தத்தில் இருக்க விசேஷமும் விசேஷமும் கம்ப்ளீட் மித்யா, எல்லாமே பாதிக்க வேண்டியது. ஜீவன் தெரியக்கூடிய இல்ல அதுதான் விசேஷம் என்றது சுத்த சைதன்யம் இல்ல. முன்னாடி எப்படி இருந்தது, விசேஷம் சத்தியம் சத்தியம் எப்படி சொல்லிட்டு இருந்த, விசேஷம் வந்து சுத்த சைதன்யம். அந்த விசேஷமும் போச்சுனால் அவசிஷ்டமா இருக்கக்கூடிய விசேஷம் சுத்தம். இப்ப அப்படி இல்லை, இது வந்து கலங்கி இருக்கு ரெண்டுமே. விசேஷம் மட்டுமா சுத்தம் நீங்க சொல்ல வேண்டாம், விசேஷமும் போச்சுன்னா விசேஷமும் போச்சு, அவ்வளவுதான். ரெண்டுமே அடித்து விட வேண்டியதுதான். இந்த விசேஷத்தையும் விசேஷணத்தையும் ரெண்டுத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணுங்க. அப்படின்னா ஈஸ்வரனும் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு, ஜீவனும் கம்ப்ளீட்லி ரிமூவ்டுன்னா என்ன பாக்கி இருக்கு, சூன்யவாதமா? இல்ல, அப்படி இல்லை. நீங்க தெரியக்கூடிய ஈஸ்வரனும் சுத்தன், ஈஸ்வரனுடைய சொரூபத்துல பாதிக்க கூடாத ஒரு அம்சமும் இல்லை, ஜீவனுடைய சொரூபத்திலும் பாதிக்க கூடாத ஒரு அம்சமும் இல்லை. அதனால கம்ப்ளீட்லி ஜீவனையும் பாதிக்கலாம், ஈஸ்வரனையும் பாதிக்கலாம். இது ரெண்டும் பாதிச்சாச்சுன்னா சுத்த சைதன்யம் என்றது ஒண்ணு இருக்கு, அது வந்து ஜீவனும் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. ஆமா, விசேஷமும் சுத்தம் இல்லை. ஈஸ்வர சப்தஸ்ய அர்த்தா, அதுல விசேஷமும் சத்தியம் இல்லை, விசேஷமும் சத்தியம் இல்லை. ஜீவ சப்தார்த்தத்திலும் விசேஷமும் சத்தியம் இல்லை, விசேஷமும் சத்தியம் இல்லை. அதனால ஈஸ்வர சப்தத்தினால கிரகிக்க வேண்டிய அர்த்தம் இருக்கு, அது கம்ப்ளீட்லி பாதிக்க வேண்டியது. ஜீவ சப்தத்தினால கிரகிக்க வேண்டிய அர்த்தம் இருக்கு, அதுவும் கம்ப்ளீட்லி பாதிக்க வேண்டியது. ரெண்டும் கம்ப்ளீட்லி பாதிச்சாச்சுன்னா ஒன்னும் பாக்கியில நினைக்க கூடாது, சுத்த சைதன்யம் இருக்கு, அதுதான் சத்தியம். அது ஜீவனும் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. சரியா போச்சு இல்லையா? இல்ல ஐக்கியம் தான், பொது ஒன்றும் ஐக்கியம் ஒன்றும் கிடையாது. இங்க வந்து ஐக்கியம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்படியே சேர்க்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆமா, ரெண்டும் ஒண்ணும் இல்லை. இப்போ ஒண்ணு கிடையாது. நீங்க தெரியக்கூடியது ரெண்டும் விடணும், அப்போ பாக்கி நீங்க இருக்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து தெரியக்கூடிய ஈஸ்வரனையும் விடணும், தெரியக்கூடிய ஜீவனையும் விடணும். ரெண்டும் விட்டாச்சுன்னா இருக்கிறது இருக்கு அங்க, அது சுத்த சைதன்யம், அது சுத்தி தாத்பரிய விஷயா, அவ்வளவுதான். அதான் சொல்ற. அதனால இப்ப என்ன வேணும், அகம் பிரம்மாஸ்மின்னு வாக்கியம். இதுல அகம் என்ற சப்தம் ஜீவனே ஜீவபரமான சப்தம். இதனுடைய அர்த்தம் என்ன, சிதாபாகம். அப்படின்னா இந்த அந்த கிரணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சைதன்யம், அது சத்தியமா இல்ல, அந்த சத்தியமான ஏதாவது அம்சம் இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா ஜஹல்லக்ஷணா, அந்த அகம் சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்துல ஒரு அம்சம் எடுக்கிறது ஒரு அம்சம் விடுறது கிடையாது, எல்லாத்தையும் விடணும். விடுங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை கம்ப்ளீட்லி நீங்க என்ன சொல்றது, விடுறது. ஜஹதி ஜஹாதி சர்வாம்சம் தெரியுது. அப்படிதான் பிரம்ம சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் என்ன, ஈஸ்வரன். அது வந்து அங்கேயும் வந்து மாயா பிரதிபிம்பிதம், அதுவும் வந்து சிதாபாசம் தான். அதுல சத்தியமான ஒரு அம்சமும் கிடையாது. அதுவும் அப்ப பிரம்ம சப்தத்தினுடைய அர்த்தமும் வாக்கியார்த்தத்தை கம்ப்ளீட்லி விட வேண்டியதுதான். அகம் சப்தத்தினுடைய வாக்கியார்த்தையும் கம்ப்ளீட்லி விட வேண்டியதுதான். விட்டா என்னாச்சு, ஸ்வரூப சைதன்யம். இது ரெண்டத்தினுடைய வாக்கியார்த்தம் கிடையாது. முன்னாடி எப்படி இருந்த ஸ்வரூப சைதன்யம் என்றது ரெண்டு பதத்தினுடைய அர்த்தத்தில் விசேஷ ரூபமா இருந்தது. நல்ல வித்தியாசம் இருக்கு பாருங்க. அகம் சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்தில் விசேஷம் சுத்த சைதன்யம், பிரம்ம சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்தில் விசேஷம் சுத்த சைதன்யம். விசேஷத்தை விடக்கூடாது, இந்த வரைக்கும் சொன்ன விஷயம். இப்ப அப்படி கிடையாது. விசேஷமும் சுத்த சைதன்யம் இல்லை, விசேஷமும் சுத்த சைதன்யம் இல்லை.
என்ன ரெண்டும் ஆபாசம், சைதன்ய ஆபாசம். சைதன்ய ஆபாசம்னா சைதன்யமே கிடையாது. ஹேத்வாபாசம் தான் என்ன அர்த்தம்? துஷ்டோ ஹேதுரித்யர்த்தா. ஹேத்வாபாசம் ஹேது கிடையாது. இது ஹேத்வாபாசம் சொன்னா ஹேது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிதாபாசா சொன்னா சித்து இல்லை, சித்து மாதிரி தெரியாது. சித்திவ ஆபாசம் இருக்கு இருக்கு இருக்கு. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தை சுத்த சைதன்யத்தை போதிக்கிறது தான் வந்திருக்கு. ஆனால் சுத்த சைதன்யம் நீங்க நினைக்கிற மாதிரி அகம் சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்தினுடைய ஏகதேசம் இல்லை, பிரம்ம சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்திற்கும் ஏகதேசம் இல்லை. அதனால பிரம்ம சப்தத்தினுடையும் வாக்கியார்த்தத்தை மொத்தமா விட வேண்டியதுதான், அகம் சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்தையும் மொத்தமா விட வேண்டியதுதான். ரெண்டும் விட்டு சுத்த சைதன்யத்தை கிரகிக்க வேண்டியதா. அது எங்கே வாக்கியார்த்தம், லட்சியார்த்தம். அது லட்சியார்த்தம். அது அப்படி இப்படி முடியுமா? முடியுமே, நிறைய இடத்துல இருக்கு. அதான் காமிக்கிறார். லோகம் தஹதி நௌஹு ரௌதி விஷதரஹ ரஜ்ஜுஹு தவ அக்ரே அசௌ விஷதரஹ ரஜ்ஜுஹு. இதெல்லாம் என்ன? இதுல ஜெகல் லட்சணம். எப்படி பாருங்க, லோகம் தகதி எடுக்கலாம். லோகம் தகதி, லோகம் இருக்கு, அயன் அயன் ரோடு போல் ஏதோ இருக்கட்டும். அயோதகதி, அயோதகதின்னு இருக்கு இல்லையா? அயஹதகதிவா, அயஹதகதி. அப்ப அயசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அயசப்தத்துக்கு அக்னின்னு அர்த்தம். அயசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அயசப்தத்துக்கு அக்னின்னு அர்த்தம். அவ்வளவுதான். இருக்கட்டும் 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 இருந்தா கூட அதெல்லாம் எங்க சொல்லுங்க. தகனக்கிரியா எங்க இருக்கு? அக்னிக்கா? அக்னியில் தான் இருக்கு. லோகத்துல இருக்கா? கொஞ்சமாவது இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த அக்னியானது லோகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். லோகம் நதஹதி, லோகம் நதஹத்தியவா, சம்பந்தமே இல்லை தாகக்கிரியோட. அதனால உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோன்றது என்ன? அந்த அக்னியானது லோகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இப்ப என்னாச்சு? லோகோதகதின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துல லோக சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அக்னின்னு அர்த்தம். இந்த அக்னி என்ற அர்த்தம் லோக சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்தினுடைய ஏகதேசமா? லோக சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் என்ன? லோகம், அவ்வளவுதான் வாக்கியார்த்தம். அதுல விசேஷமா அக்னி இல்ல. லோக சப்தத்துக்கு அக்னி, லோக சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்துல அக்னியோட சம்பந்தமே இல்லை. லோக சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் லோகா, அவ்வளவுதான். இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல, லோக சப்தத்துக்கு அக்னி சமீபஸ்த லோகான்னு வாக்கியார்த்தமா? நீங்க டிக்ஷனரியில் பாருங்க, லோகா போட்டு பாருங்க. டிக்ஷனரியில் தெரியறதுதான் வேர்ட் மீனிங். சக்கியார்த்தம் என்னன்னா டிக்ஷனரியில் தெரியறதா. நீங்க டிக்ஷனரியில் பாருங்க, லோகா என்ன இருக்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அயன் ரோடு இருக்கும், அவ்வளவுதான் தெரியும். அக்னியோட சம்பந்தம் இருக்காது. அதனால அக்னி என்ற அர்த்தத்தோட லோக சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்துக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப லோகத்துல அக்னி சம்பந்தப்பட்டிருக்கட்டும், சப்தத்தோடைய வாக்கியார்த்தம் என்ன கேட்கறது? வேர்ட் மீனிங் என்ன? வேர்ட் மீனிங் என்ன? டிக்ஷனரி மீனிங் என்ன? இருக்கு இருக்கு இல்லைன்னு யாரும் சொல்லல. இருக்கு இல்லைன்னு சொல்லல. சுத்த சைதன்யத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. சுத்த சைதன்யத்தோடு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லல. வாக்கியார்த்தத்துல சேரல சுத்த சைதன்யம். அகம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம் சொல்லக்கூடாது. சர்வஜத்துவ விசிஷ்ட சிதாபாசா. சிதாபாசம் சைதன்யம். முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருந்தோம்? அகம் சப்தத்தை அர்த்தா சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம் சொல்லிட்டு இருந்தோம். சைதன்யத்துல கொண்டு போய் முடிக்கிறது. சைதன்யத்தை முடிக்கக்கூடாது. இப்போ சர்வஜ அல்பஜ்யத்துவ விசிஷ்ட, அல்பஜ்யத்துவ விசிஷ்ட சிதாபாசா. அகம் சப்தத்தினுடைய வாக்கியார்த்தம் அல்பஜ்யத்துவ விசிஷ்ட சிதாபாசா. சிதாபாசன சைதன்யமே தான். இப்போ நமக்கு தேவைப்படுற அர்த்தம் என்ன? சைதன்யம் என்ற அர்த்தம் தேவைப்படுறது. கிடைச்ச அர்த்தம் என்ன? சிதாபாசான்னு கிடைச்சிருக்கு. சிதாபாசம் சைதன்யமா? இல்லை. அப்ப அது கம்ப்ளீட்லி விட வேண்டியதான். இன்னொரு அர்த்தத்தை இருக்கிறது. அந்த மாதிரி இங்கேயும் பாருங்க, அயோதகதின்னு வாக்கியம். நமக்கு அர்த்தம் என்ன? கிடைக்க வேண்டிய அர்த்தம் என்ன? அக்னிஹி தகதின்னு அர்த்தம் கிடைக்கணும். இப்ப அக்னின்னு யாரு சொன்னார்? அக்னி என்ற அர்த்தம் எப்படி கிடைச்சது? அயகா என்ற சப்தத்தினால கிடைச்சது. அயகா என்ற சப்தத்துக்கு அக்னின்னு அர்த்தமா?
இல்ல லட்சியார்த்தம் என்ன லட்சண? ஜெகல் லட்சண. ஏன்னா அயசு என்ற அயகா என்ற வார்த்தையுடைய டிக்ஷனரி மீனிங் கம்ப்ளீட்லி விட்டு அக்னி என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால விடுறது முன்னாடி இருக்க கம்ப்ளீட்லி விடுறது என்ற விசேஷம். அயஸ் சப்தத்தினுடைய டிக்ஷனரி மீனிங் தான் வாக்கியார்த்தம். வாக்கியார்த்தம் சொல்ற சௌகரியத்துக்காக சொல்றேன். டிக்ஷனரி மீனிங் வாக்கியார்த்தம். ஏன்னா லட்சியார்த்தம் அந்தந்த இடத்துல மாறுறது. சாதாரணமா அயசுனா என்னப்பான்னு கேட்டா நீங்க அக்னியை சேர்த்து சொல்றதா? அப்படி இல்லை. அயசுனா அயசுனுடைய அர்த்தம் தான் சொல்லணும். அயசுனா அர்த்தம் அவ்வளவுதான். அந்த அர்த்தத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிற சாதபோதத்துல அந்த அர்த்தம் சேருதா? சேருதே இல்லை. அந்த அர்த்தத்தினுடைய ஏகதேசம் சேருதா? அதுவும் இல்லை. அக்னி ராசி அவ்வளவுதான். அதனால சப்தத்தினுடைய வாக்கியார்த்தத்தை கம்ப்ளீட்லி விட்டுட்டு இன்னொரு அர்த்தத்தை எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அயோதகத்தின்னு வாக்கியார்த்த போதம் என்ன? அக்னிஹி தகத்தின்னு வாக்கியார்த்தம். இங்க அயஸ் சப்தத்துக்கு ஜஹல் லட்சணம். இன்னொரு உதாரணம், நௌஹு ஏஷா ரவுதி. நௌஹு ரவுதி. ரவுதினா சப்தம் தருவது. நௌஹு போட்ட. போட்டு ட்ர் சப்தம் பண்றது. இந்த அந்த சப்தம் இல்லை, அது போட்டு சப்தம் தான். இங்க போட்டில் இருக்கிறவா கத்தின்னு இருக்கான். போட்டில் இருக்கிறவா கத்தின்னு இருக்கான்ற அர்த்தத்துல நௌஹு ரவுதின்னு பிரயோகம் பண்றது. மஞ்சஹா குரோஷதி. மஞ்சாக குரோஷந்தி. மஞ்சஸ்தாக புருஷாக குரோஷந்தி. ஆக்ரோஷம் குரோதின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல மஞ்சம் ஆக்ரோஷம் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி நௌஹு ந ரவுதி. நாவி வித்தியமானாக புருஷாக ரவுதி ருதஹ. என்ன வருது ரூபம்? யுவந்தியா? யுவந்தின்னு இருக்கணும். யுவந்தி தான் இருக்கணும். ஏதோ அப்படி அந்த நவ் ந ரவுதி. அப்ப நவ் என்ற சப்தத்துக்கு பதிலுக்கு என்ன அர்த்தம்? புருஷாக அர்த்தம். வாக்கியார்த்தம் விட்டாச்சு. அந்த மாதிரி இன்னொரு உதாரணம், விஷதரோ ரஜ்ஜுஹு. ரஜ்ஜுஹு விஷதர. விஷதரான சர்ப்பம். ரஜ்ஜுஹு சர்ப்பஹா. என்ன அர்த்தம்? ரஜ்ஜு சப்தத்துக்கு ரஜ்ஜுஹு சர்ப்பஹா. ரஜ்ஜு எப்படி சர்ப்பமாயிடும்? அதனால ரஜ்ஜு சப்தத்துக்கு ரஜ்ஜுன்னு அர்த்தமே இல்லை. இப்போ அங்க தெரியக்கூடியது அர்த்தம் அவ்வளவுதான். அதனால அங்கேயும் வாக்கியார்த்தத்தை கம்ப்ளீட்டா விடுறது. ரஜ்ஜு அக்ரே தவாசோ தவா அக்ரே அசௌ ரஜ்ஜுஹு சர்ப்பஹா. இந்த மாதிரி இடத்துல ஆயிடுச்சு, விசாரம் ஆயிடுச்சு. ஆசோ இத்தியத்ரேவ ஆத்மவஸ்துன்யபி பவது ஜஹல் லட்சணா. அந்த மாதிரி ஜஹல் லட்சணையா இருந்தா கூட தப்பு இல்லை. மகா வாக்கியார்த்தத்துல ஜஹல் லட்சணைன்னு கூட சொல்ல முடியும். இப்ப சங்கேபமா சொல்றேன், இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க மகா வாக்கியத்துல ஈஸ்வர வாசக பதம் இருக்கும், ஜீவ வாசக பதம் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஈஸ்வர வாசகமான ஒரு பதம், ஜீவ வாசகமான ஒரு பதம். இந்த ரெண்டு பதத்துக்கு எப்படி வாக்கியார்த்தம் சொல்றதுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த வித்தியாசம் நம்மளால சொல்ல முடியும். உங்க இஷ்டம், அவ்வளவுதான். ஈஸ்வர வாசக சப்தத்துக்கு சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம் நீங்க அர்த்தம் சொல்றதா இருந்தால் ஜஹல் லட்சணம். ஈஸ்வரவாசக சப்தத்துக்கு சர்வஜத்துவ விசிஷ்ட சிதாபாசகான்னு சொல்றதா இருந்தால் ஜஹல் லட்சணம். அது எப்படி சொல்லணும்ன்றது பிரக்ரியா மூலமா நம்மளால ஏதாவது ஒரு சத்தியாம்சத்தை சேர்த்துண்டு வாக்கியார்த்தத்தை கொண்டு போய் முடிக்கிறதா இருந்தால் அது விடக்கூடாது இல்லையா? அப்போ ஜஹல் லட்சணம். இது எல்லா இடத்திலும் சொல்லலாம். மகா வாக்கியத்தில் எங்கேயா இருந்தா கூட, சப்தமசி வாக்கியமா இருக்கட்டும், அகம் பிரம்மாத்மியா இருக்கட்டும், அயமாத்மா பிரம்மா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ மகா வாக்கியங்கள் இருக்கு. வாக்கியார்த்தத்தை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது, முடியவே முடியாது. அதான் முன்னாடி சொன்னேன், அவிருத்த விசேஷம் துவய பிரபவத்தேக்கு விசிஷ்டையோர் துயோர் கடதே நத தைகதா. ஏதோ ஒரு லட்சணை கண்டிப்பா ஒத்துண்டாகணும். அது ஜஹதஜல் லட்சணையா ஜஹல் லட்சணையா தான் விவாதம். இந்த வாக்கியார்த்தம் நீங்க எப்படி சொல்றதோ அதை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் வரும். வாக்கியார்த்தத்தின் விசேஷாம்சம் சத்தியமா வச்சுட்டு இருக்குனால் ஜஹதஜல் லட்சணம், அதை விடக்கூடாது. வாக்கியார்த்தத்தில் ஒரு அம்சமும் சத்தியம் இல்லைன்னால் ஜஹதஜல் லட்சணம். இது நீங்க ஜீவஸ்வரூபத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றது அது வச்சுட்டு இருக்கும். அது எப்படி வித்தியாசம் வருதுன்னா இந்த பிம்ப பிரபிம்பவாதத்தில் இருக்கிற வித்தியாசத்தின் மூலம் தான் அது வித்தியாசம் வருது. இதெல்லாம்
பிரக்கிரியைகள் ஒரு பிரக்கிரியில் ஆரம்பிச்சாச்சுன்னா அதே லைன்ல போயிட்டு இருக்கணும். மத்திய நடுவில் மிக்சிங் பண்ணக்கூடாது. வேதவாதத்தில் ஆரம்பிச்ச நடுவில் அதுதான் நமக்கு விற்பத்தி வேணும். இல்லைன்னா எல்லாம் ஒரே குழப்பமாயிடும். அதுவும் அங்கேயும் இந்த மாதிரி இதெல்லாம் அங்கேயும் கொண்டு போய் சேரணும். ஜெகலட்சுமியா ஜெகலட்சுமியா இந்த மாதிரி உதாரணங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு உற்பத்திக்காக ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. பிரத்யக்வாதி குணான்மையேன எதிவா டைமே போயிடும். வாக்கியார்த்த விசாரமா பிரத்யக்வாதி குணான்மையேன எதிவா கௌன்யஸ்து இன்னும் மேல கொண்டு வர லட்சணையே வேணாம்ன்றது இல்லை, கௌனிய விருத்தியா இருந்தா கூட போதும் இது மேல சொல்ற. இதெல்லாம் யாருக்கு ரசிக்க முடியும்னால் ஏற்கனவே லட்சணையும் ஜெகத லட்சணையும் அஜ லட்சணையும் கௌனி விருத்தி எல்லாமே வச்சிருந்து நிறைய பராக்கிரமம் ஆயிடுச்சுனால் நமக்கு ரசிக்க முடியும். இப்போ இங்கேயே கௌனி விருத்தினா என்ன முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் கொண்டு வரணும்னா அது நமக்கு ரசிக்க முடியாது. கௌனி விருத்தினா என்ன, ஜெகத லட்சணம் என்ன, அஜ லட்சணம் என்ன, அதனுடைய இடங்கள் என்ன, அந்த மாதிரி இடத்துல நிறைய பிராக்டிஸ் இருக்குனால் அந்த பேசிக் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பிராக்டிஸ் இருக்குன்னா இது அப்படி சொல்லாம இப்படி சொல்லாம அதுக்கு எதுக்கு என்ன இப்படி பல விதங்கள் நிஜமா சொல்றதுன்னா நமக்கு ஒரு அந்த அளவுக்கு அது அந்த சித்தாந்தத்தை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்ன்றது இப்படிதான் சொல்லணும்ன்றது இல்லை. இந்த அத்வைத அவிருத்தமா எப்படி எப்படியெல்லாம் சொல்லலாம் காமிக்கிறார். அதனால நமக்கு ஒரு தைரியம் வரும். பிரதிபட்சிகள் கேள்வி கேட்கும்போது எந்த ஆங்கிள் கேட்கறதோ அந்த ஆங்கிள் பதில் கொடுக்கறதுக்கு நம்ம பல வழி காமிச்சிருக்க. இதெல்லாம் பிரக்ரியா விசேஷம் தான். இதனால வஸ்து ஒன்றும் மாறாது. நம்ம சொல்ற ஸ்டைல் வித்தியாசங்கிறதால தான். ஏவம்பா வஸ்தும் சக்கரையவும் வஸ்தும் சக்கரையாவும் தான். இதனால ஒன்றும் வஸ்துவில் வேதம் கிடையாது. சொல்ற சம்பிரதாயம் மாற்றுறது இப்படி கூட சொல்லலாம் அப்படி கூட சொல்லலாம். பல விதமா இருக்குன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் நம்மளால நிற்கணும். அதுக்காக நான் வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு தைரியம் வரும். தைரியம் வரும்னா அந்த இந்த மாதிரி பேசிக் உற்பத்தி இருக்குன்னா இந்த பலவிதமா சம்பிரதாயங்கள் கிடைக்கும்போது தைரியம் வரும். இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும். ஏன்னா எல்லாமே குழப்பமாயிடுமோ. அப்படி இல்லை, நமக்கு கிளியரா புரியறது இல்லைன்னா எல்லாம் கஷ்டம்தான். அவ்வளோ புரியலாம்னா இது அந்த ஆங்கிள் வேற, இந்த ஆங்கிள் வேற, நம்மளால கிரகிக்க முடியும். பிரத்யக்வாதி குணான்மயேன எதிவா கௌன்யஸ்து பிரத்யஸ்தயோஹோ பிரம்மாஹம் பதயோஹோ பரேதர திருஷோர் முக்கியோ விரோதோ யதா முக்கியார்த்தானுபவத்தி ஹேதுகதையா கௌன்யஸ்தி விற்பிர் யதோ லோகே மாணவகோ விபாவசுரசோ சிம்ம புமானிச்சதி. இந்த கௌனி விற்பி எங்கே பார்த்துருக்கீங்க? சிம்ஹோ மாணவகா. அங்கே லட்சணம் வராதா? ஏன்னா அங்கே புது ஒரு கௌனி விற்பின்னு ஒரு புதுசாக கொண்டு வருங்க. சிம்ஹோ மாணவகா முக்கியார்த்தம் பட்டால வாசவம் தான். ஆனால் அங்க கௌனி விற்பின்னு சொல்றேன். அது என்ன காரணம்னா இந்த கௌனி விற்பிக்கு என்ன விசேஷம், அந்த சிம்மத்தில் இருக்கிற குணங்கள் மாணவகன்னு தெரியணும். அப்பேற்பட்ட ஒரு சாப்தபோதம் உங்களுக்கு வேணும்னா கௌனி விற்பி. லட்சணாவர்த்திக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்ற. லட்சணாவர்த்தி இதோடு சம்பந்தப்பட்ட அதே புதிய கிரகிக்கிறதுதான் லட்சணாவர்த்தி. നിങ്ങൾക്ക് அது மட்டும் இல்லை, அந்த சிம்மத்தில் இருக்கிற கிரௌரிய சௌரியாதிகள் எல்லாம் மாணவனில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சாப்தபோதம் வரணும். அப்படின்னால் குரூரோ மாணவகா அப்படி சாப்தபோதம் வேணும். சொன்ன வார்த்தை என்ன? சிம்மோ மாணவகா. கிடைக்க வேண்டிய அர்த்தம் என்ன? குரூரோ மாணவகா. சிம்மத்தில் இருக்கிற கிரௌரியாதிகள் மாணவனில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு போதம் கிடைக்கணும். அப்பேற்பட்ட போதம் வேணும்னா அதுக்கு கௌனி விருத்தி வேணும். குணம் அப்படி மனசில் வச்சுக்கோங்க. பரசப்தः பரத்திர லட்சியமான குணயோகேன வர்த்ததே இது எத்திர பிரயோக்திரு பிரதிபத்திரோ சம்பிரதிபத்தி தத்திர கௌனி நாமதியில் இருக்கிற வாக்கு. பரத்திர வித்தியமான சப்தா பரத்திர. இது சிம்ம சப்தம் மாணவக. சிம்ம சப்தத்துக்கு மாணவகன் வாக்கியார்த்தம் இல்லை. சிம்ம சப்தம் என்ன வாக்கியார்த்தம்? டிக்ஷனரியில் பார்த்தால் ஒரு ஒரு அனிமல், அதுதான் பரத்திர வித்தியமான சப்தம். சிம்மத்துல சிம்மம் என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய சப்தம் பரத்திர மாணவகன் என்ற அர்த்தத்துல லட்சியமான குணயோகேனா இங்க இருக்கிற குணங்கள் அங்கே இருக்கு என்ற அபிப்பிராயத்துல வர்த்ததே. அப்படி நீங்க பிரயோகம் பண்ணியிருக்கே என்றது பிரயோகம் பண்றவனுக்கும்
பிரயோகம் கேட்கிறவனுக்கும் ரெண்டு பேருக்கும் சம்மதமா இருந்தால் அங்க கௌனி விருத்தி. ஒரு ஆரோபம் பண்ணின்னு சொல்றது. அப்போ இங்க இருக்கிற குணத்தை அங்கே ஆரோபம் பண்ணிட்டு ஒரு போதம் கிடைக்கணும் என்ற உத்தேசத்தோட சப்த பிரயோகம் பண்ணும்பொழுது கௌனி விருத்தின்னு பேரு. இது இந்த கங்காயம் கோஷங்கிறதுன்னு சொல்லலாம். கங்காயம் கோஷான்னு சொல்றோம். எதுக்குனால் கங்கையில் இருக்கிற தைத்தியம் பாவனத்துவம் இதெல்லாம் அந்த கோஷத்தில் தெரியணும். கங்கையில் தான் கோஷம் இருக்கு. எதுக்கு சொல்றது? கங்கையில் இருக்க தைத்தியம் பாவனத்துவம், அந்த பாவனமான ஒரு கோஷம், புனிதமான ஒரு கோஷம். கோஷம்னா ஒரு கிரகம் வச்சுக்கோங்க, அந்த ரொம்ப குளிரா இருக்கும் அப்படிலாம் ஒரு எண்ணம் வருது இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல வீடு இருக்குன்னு வச்சு, பஸ் ஸ்டாண்ட்லேயே வீடு வச்சிருக்கேன் சொன்னா என்ன அர்த்தம் வரும்? அந்த கோலாகலம் எல்லாம் நமக்கு உள்ள இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வீடு வச்சிருக்கேன் அப்படின்னா உள்ளேன்னா கிட்டதான் அர்த்தம். ஆனா எதுக்கு அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற குணங்கள் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியும். கோலாகலம், பஸ் போறது வர்றது, தேவையான சப்தங்கள் எல்லாம் மனசுல வரும். இதுல என்ன அங்க இருக்கிற குணங்கள் இன்னொரு பதத்தினுடைய அர்த்தத்தில் தெரியலாம். அதுக்காக சப்த பிரயோகம் பண்ணும்போது அங்கே கௌனி விருத்தி, கௌனி இங்க இருக்கிற குணங்கள் அங்கே பாதிக்கட்டும் என்ற உத்தேசத்தோட சப்த பிரயோகம் பண்ணும்போது கௌனி விருத்தி இருக்கு. அந்த கௌனி விருத்தியும் இங்க வச்சிருந்தாகலாம்னு சொல்றாங்க. அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அந்த தத்பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய அதிரியத்துவம், அதிரியத்துவம் தொம்பதார்த்தத்தில் தெரியணும். தொம்பதார்த்தத்தை அதிரியமா தெரியணும். அந்த மாதிரி தொம்பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய அபரோட்சத்துவம் அது தத்பதார்த்தத்தில் தெரியணும். தத்பதார்த்தத்தை அபரோட்சமாகவும் தொம்பதார்த்தத்தை அதிரியமாகவும் தெரியணும். அப்ப ரெண்டும் சேர்த்து அதிரிய அபரோட்ச கைதன்யம் அர்த்தம் கிடைக்கும். அதுதான் தத்துவமசின்னு சொல்றது. ஜீவவாதக சப்தம் ஈஸ்வரவாதக சப்தம் வேணும் இல்லையா? இல்லைன்னா சித்து சொல்ல முடியுமா? சுத்த தைரியத்துக்கான ஐக்கியம் சொல்றது. மத்வர் கேட்கிற சுத்த தைரியத்துக்கான ஐக்கியம், அதுக்கு சித்துன்னு சொல்ல முடியும் இல்லையா? நீங்க எதுக்கு லட்சணா சப்த பிரயோகம் சித்துதானே உபதேசம் பண்ணணும். சித்துதான் அப்படி கிடையாது. உபதேசம் ஈஸ்வரா ஜீவயேவா அப்படிதான் உபதேசம் பண்ணணும். சித்து உபதேசம் இல்லை. ஐக்கியம் தைரண்யத்துக்கா விசிஷ்டத்துக்கு ஐக்கியம் இல்லை. ஆனா உபதேசம் எப்படி இருக்கணும்? ஈஸ்வரா ஜீவஹா ஏவா, ஜீவஹா ஈஸ்வர ஏவா, தது தொமசி அகம் பிரம்மைவா அப்படிதான் இருக்கணும். அதுக்கான காரணம் சொல்றேன்.